is 1.3 sum over 1. Let f is equal to x comma y. X and y ரெண்டுமே belongs to the natural numbers. So natural numbers will start from 1 and y is equal to 2x ன்ற ஒரு condition இருக்கு. Be a relation on natural number n. Find the domain, codomain and range. டொமைனும் கேட்டிருக்காங்க, கோடொமைனும் கேட்டிருக்காங்க and ஃபைனலாக வந்து ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, is this relation a function? இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சரியா? எக்ஸு ஒய் ரெண்டுமே என்ன நம்பர்ஸ் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ எப்படி தான் எழுதுவோம் அப்படின்னா 1 2 3 4 XY ரெண்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போ எதில் ஸ்டார்ட் ஆனால் 1 2 3 4 5 6 அப்டே எக்ஸட்ரான்னு போகும். அதே தான் ஒய்க்கு என்னன்னா 1 2 3 4 5 6 7 8 9 அப்டே எக்ஸட்ரான்னு போகும். ஒரே ஒரு கண்டிஷன் என்னதுன்னா y is equal to 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ y அப்படின்னா என்னது அப்படின்னா 2x. இதை யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இது எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ எனக்கு y வந்து என்ன கிடைக்கும் 2 into 1 which means 2. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக நான் 2 போடுறேன். அப்போ 2 போட்டேன்னா y is equal to 2 into 2 2 2s are 4. இப்போ எக்ஸுக்கு நான் 3 போட்டேன் அப்படின்னா y வந்து எனக்கு 2 into 3ன்னு கிடைக்கும். 3 2s are 6. அடுத்து எக்ஸ் இருக்க இடத்துல நான் 4 போட்டேன் அப்படின்னா y is equal to 2 into 4 which is equal to 8. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு 4 நம்பர் 5 நம்பரை போட்டால் போதும். இப்போ எனக்கு எக்ஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா y வந்து என்னவா இருக்குது 2 இருக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸ் வந்து 2 இருந்துச்சுன்னா y வந்து 4. எக்ஸ் வந்து 3 இருந்துச்சுன்னா y வந்து 6. அடுத்து எக்ஸ் வந்து 4 இருந்துச்சு அப்படின்னா y வந்து 8. ஸோ இட்ஸ் கோயிங் ஆன், அப்படியே போயிட்டே இருக்க போகுது. அப்போது கண்டிப்பாக இருக்கிற எல்லா டொமைனுக்குமே 1 2 3 4 5 5னா 10 வரும், 6னா 12 வரும். இப்படி தான் எனக்கு வந்து டொமைன்ஸ் வந்து மேப்பிங் ஆக போகுது. அப்போ எல்லா டொமைனுக்குமே ஏதோ ஒரு கோடொமைனோட கண்டிப்பாக என்ன இருக்கும் மேப்பிங் இருக்கும். அப்படின்னா ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா டொமைனுக்குமே ஒரு கோடொமைனோட மேப்பிங் நடக்க தான் போகுது. ஸோ தட்ஃபார் இது ஃபங்க்ஷன்னு சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி சில இது கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா டொமைன். ஸோ டொமைன்லாம் எதெல்லாம் இருக்குன்னா எக்ஸில் இருக்க தான் டொமைன். எதெல்லாம் மேப்பிங் இருக்கோ அதுக்கு மட்டும் தான். அப்போ 1 2 3 4 5 அப்டே எக்ஸட்ரா கோயிங் ஆன். ஸோ கோடொமைன் அப்படின்றது வந்து ஒயில் இருக்கிறது. ஒயில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா வரும் அப்படின்னா 1 2 3 4 5 அப்டே எக்ஸட்ரா இது எல்லாமே இருக்கும். அண்ட் தென் ஃபைனலாக அவங்க கேட்டிருக்கிறது வந்து ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் வந்து என்னதுன்னா கோடொமைனில் எதெல்லாம் மேப்பிங் நடந்திருக்கோ அது மட்டும் தான். இப்போ 2க்கு ஒரு மேப்பிங் இருக்குது, 4க்கு இருக்குது, 6க்கு இருக்குது, 8க்கு இருக்குது, அடுத்து 10க்கு இருக்கும். இப்போ 2 4 6 8 10 இது மட்டும்தான் என்னது அப்படின்னா அப்டெக்ஸ்ட் இதுவும் போயிட்டே தான் இருக்கும். இதுதான் மேப்பிங். ஸோ ஃபைனலாக அவங்க கேட்டிருக்கிறதுனால இஸ் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். எஸ் திஸ் ரிலேஷன் is a function because every element in X has a unique element in Y.